இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் ஹீரோ வீடா VX2. என்னதான் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு கார் இல்ல ஒரு நல்ல பைக் வச்சிருந்தாலும் டே டு டே யூஸ் பண்றதுக்கு ஒரு 100cc கம்யூட்டரோ இல்ல எப்பவுமே ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு அத்தியாவசிய தேவை மாதிரி ஆச்சு. அந்த ஸ்கூட்டர்ல ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறதே எங்க வரும் அப்படின்னா, நமக்கு ஃப்ளோர் போர்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், அண்டர் சீட்ல வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் கிடைக்கும். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பழைய ஸ்கூட்டர்ஸ் வச்சிருக்கிறவங்க, பழைய பைக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை எத்தனால் 20 அப்படிங்கிறது. E20 பெட்ரோல் வரும்போது அது ஒரு பிரச்சனையா இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நாங்கள் ஆக்சுவலி பண்ணியிருக்கிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பழைய பைக்கில் என்ன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, BS6ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்கோம். அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐ பட்டனில் இருக்கும், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வந்து எத்தனால் 20ல இருக்குது, சீக்கிரத்தில் கவர்மெண்ட் வந்து அதை எத்தனால் 30 ஆக்க போதான். அப்படின்னா பழைய பைக்ஸுக்கு இன்னும் பிரச்சனை வரும். E20ல இருக்க பைக்ஸுக்கு என்ன பிரச்சனை வரும்னு அன்னைக்கு தான் தெரியும். அப்படிங்கிற ஒரு நிலையில்லாத ஒரு கண்டிஷனில் நம்ம இருந்துட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கி விட்டோம் அப்படின்னா தாராளமாக வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கிட்டு நமக்கு டே டு டே கம்யூட்ஸுக்கும் ரிலையபிளாக பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஹீரோவில் அவங்களோட அந்த வீடா அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டில் அவங்களோட எக்ஸிஸ்டிங் அந்த VX1 மாடலை அப்டேட் பண்ணி VX2 அப்படிங்கிற அந்த சீரீஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, எப்படி இந்த வண்டி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது, அந்த ரெண்டு வேரியன்ட்ஸில் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த வீடா VX2ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கோ அப்படிங்கிற வேரியன்ட் ப்ளஸ் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ளஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா டுவல் ரிமூவல் பேட்டரி வருது. டோட்டல் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 3.4 kWh வருது. இதோட IDC அந்த டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 142 கிலோமீட்டர் ப்ளஸ். பட் வந்து இந்த எக்கனாமி மோட்ல ரியல் ரேஞ்ச் வந்து 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ரியல் ரேஞ்ச். அதே நேரத்தில் இன்னொரு அந்த கோ மாடலில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ரிமூவல் பேட்டரி வரும். அதில் உங்களுக்கு அந்த ரியல் வேர்ல்ட் ரேஞ்சே வந்து 64 கிலோமீட்டர் தான் எக்கனாமி மோட்லேயே. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த VX2 ப்ளஸ் மாடலே வாங்குறதா வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் மாடலோட வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவ்யூ பண்ண இந்த திருநெல்வேலி ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா 1,22,540 ரூபா தான் வந்து ஆன்ரோட் ப்ரைஸே வருது. ஸோ அதுக்கு டீசெண்டான ஒரு பேக்கேஜ் தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நமக்கு அந்த ரிமூவபிள் பேட்டரியை அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜையும் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து டிசைன் டீட்டெயிலிங் போவோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கீ மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கீழே வந்து நம்ம போட்டுட்டு லெஃப்ட் சைடு அப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு பேட்டரி இதில் தான் வந்து உங்களுக்கு கன்சீல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ சேம் கீயை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைட் புஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி வந்து தெரியும். எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸி தான். ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபுல் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் பேட்டரி வந்து வெளியே வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணணும்னா கூட இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வண்டியிலே கனெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட, சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் அந்த பேட்டரியை அப்படி ஸ்மூத்தாக பொசிஷன் பண்ணி அப்படி தொம்முன்னு போட்டுறாமல் மெதுவாக வந்து அப்படி ப்ளேஸ் பண்ணால் போதும். டைரெக்டாக அதிலே வச்சு ஆன்போர்ட்லேயே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேம் பின்னை வந்து இங்கே சொருகுனா போதும், வண்டி வந்து சார்ஜ் ஆகிரும். மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மாதிரி ஒரு சிங்கிள் பேட்டரி வரும். ஸோ இதை நீங்கள் அப்படி புஷ் பண்ணிவிட்டு அப்படி லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து செக்யூர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 27 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வருது. அதில் அந்த கோ மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பேட்டரி, ஒரு பேட்டரி அப்படிங்கிறதுனால 33 லிட்டர் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸான பூட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிட்டியில் மட்டும்தான் யூஸ் பண்ண, ரொம்ப பக்கத்தில் எனக்கு சின்ன ரன்ஸுக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க அந்த கோ மாடல் போய்க்கோங்க. கோ மாடலில் வேறு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து TFT டிஸ்பிளே வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LCDயில் தான் வந்து டிஸ்பிளே வரும். பட் ரெண்டுலேயுமே அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் டிஸ்க் பிரேக்கும் வரும் ஃப்ரண்டில், பட் அதில் டிஸ்க் பிரேக் வராது. வீல் வந்து ரெண்டுலேயுமே வந்து சேம் தான். இப்போ டிசைனில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியால் டாப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மெட்டாலிக் ஷைனிங் இருக்கக்கூடிய ஒரு கலர் இந்த ப்ளூ கலர். ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் வந்து இடையில கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த இன்டிகிரேட்டடாகவே இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து கீழே இந்த போர்ஷனில் வந்து ஹெட்லாம்போட டிசைன் உங்களுக்கு சேஞ்சே ஆகலை. பட் இந்த போர்ஷன் கொஞ்சம் வந்து ஒரு விட்த்து கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த விட்த்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு எலிகண்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கிறது மாதிரி அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குது. ஹெட்லாம்ப்லேயுமே வந்து ஒரு ரெண்டு கை இப்படி
கை கீழே மேலேயுமா பிடிச்சிருக்கிற மாதிரி அழகான ஒரு ஷேப்பு தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு எல்இடியில் தான் ஹெட்லாம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக்கோட வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வருது. ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் தான். 90/90 டயரும் வருது. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சஸ்பென்ஷன் விஷயத்துலையுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே சைடுக்கு வந்தோம்னா டீசெண்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் பேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூ போட்டிருந்தாலும் நமக்கு இவ்வளோக்கு ஃப்ரீ ஸ்பேஸுமே வந்து இருக்குது. அதனால் அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து நீட்டாக அப்படி பாடியோட சேர்ந்து இருக்கிறது மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. தேவைக்கு நம்ம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்குது. வீடா அப்படிங்கிற பிராண்டு உங்களுக்கு ஃப்ரண்டில் ஹெட்லாம்புக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து VX2+ அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து 3Dலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஒரு கிராப் ஹேண்டில், கரெக்டாக ரியர் பில்லியனுக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறது மாதிரி இருக்குது. சீட்டுமே நல்ல லாங்காக ஒய்டாக கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. வீடா பிராண்டிங். அந்த ஹெட்லாம்போட சேம் ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெயில் லேம்புமே வந்து முடிச்சிருக்காங்க, பிரேக் லேம்ப். அப்புறம் வந்து பவர்ட் பை ஹீரோ அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்காக அந்த பிராண்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் சேம் டைப்பில் வந்து அந்த இண்டிகேட்டருமே வந்து வருது. ஓவரால் வண்டி நீட்டாகவே வந்து இருக்குது. ஸோ வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ளஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 115 கிலோ வந்து வெயிட் வருது. அதே நேரத்தில் அந்த கோ மாடலில் வந்து ஒரு 108 கிலோஸ் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் வரும். அந்த பேட்டரியோட வெயிட்டு தான் நமக்கு அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது. மற்றபடி ஏறி உட்கார்றதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. 777 மில்லிமீட்டர் தான் வந்து சீட்டோட ஹைட். கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்களுக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருக்கும். நமக்கு அந்த ரைடிங் பொசிஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கால் வச்சாலும் எனக்கு லைட்டாக தான் வந்து நீ இதாகிறது மாதிரி இருக்குது. ஸோ டவுனில் நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போதும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீட்டாகவே நம்ம வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிரர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கிளாஸி பிளாக் பேனல் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஷேப்லேயுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சுவிட்ச் கியரை பற்றி பார்ப்போம். சுவிட்ச் கியரை பொறுத்தவரை உங்களுக்கு பாஸ் ப்ளஸ் வந்து ஹை பீம் லோ பீமுக்கான ஒரு சுவிட்ச் வருது. ப்ளஸ் இந்த ஜாய்ஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஐ மீன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. கரண்ட் ரைடு, டிஸ்டன்ஸ், டைம் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அப்புறம் வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கானது. லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வார்னிங்கான சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதுலேயுமே வந்து அந்த கலர் தீமுமே வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்குது. ஸ்போர்ட்டுக்கு போகும்போது நமக்கு ரெட் கலரில் வருது. ஸோ ரைட் மோடில் ரியல் டைம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு 75 இன்னும் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. நமக்கு பேட்டரியோட பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. அதாவது 100 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த 100%க்கு 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இது சிம்பிளாக தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் கிடையாது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து டச் ஸ்க்ரீனாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கோ மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் LCD டிஸ்பிளேவாக இருக்கும். இதுவுமே டீசெண்டாக இருக்குது. நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. இதில் VX2 அப்படிங்கிற பிராண்டிங். சுற்றியுமே வந்து ஒரு சின்ன கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். மோடு மாற்றுறதுக்கானது. பார்க் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க் மோட் என்ட்ரி அப்படிங்கிறது இங்கே தெரியுது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலேட்டரை ரிவர்ஸில் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெதுவாக ரிவர்ஸில் வந்து போகும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருக்கீங்க வண்டியை, 2 சைட்லேயுமே பைக் வச்சுட்டாங்க, கால் ஊனி டக்குன்னு நமக்கு வர முடியாது அப்படின்னா எப்படியாவது ஏறி உட்காந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை நிமித்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணதுமே வந்து அது டீஆக்டிவேட் ஆகுது. ஹசார்ட் லேம்ப் தேவை அப்படின்னா இதுதான் அதுக்கான சுவிட்ச். ப்ளஸ் வந்து அந்த மோட்டர் ஆஃப், மோட்டர் ஆன், அதாவது சிஸ்டம் ஆன். ப்ளஸ் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஃபுல்லாகவே ஆன் ஆயிடுது. லெஃப்ட் சைடில் மற்றபடி சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டான விஷயங்கள் இண்டிகேட்டர், ஹார்ன், அப்புறம் வந்து அந்த SOS பட்டன். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மொபைலில் ஆப் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த கான்டாக்ட்ஸுக்கு அந்த அலர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ப்ளஸ் இதில் நமக்கு ஸ்டோரேஜ் அல்லது ஒரு ப்ராக்டிகாலிட்டி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஹுக் கொடுத்துருக்காங்க. சின்ன லைக் பார்சல்ஸ் ஏதாவது ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு கீக்கு கீழே வந்து ஒரு USB சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டைப் ஏல வந்து அந்த USB சாக்கெட் வந்து வருது. ஸோ இதில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு மொபைல் ஈஸியாக நிற்கிறது மாதிரி கரெக்டான ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். சீட்டுக்கு கீழே ஆக்சுவலி அடிஷ்னலாக வந்து கொடுக்கல. பட் அது ஓகே தான். இதுவே வந்து டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலி அந்த DC ஃபாஸ்ட் சார்ஜிங்கான
சப்போர்ட் இருக்கக்கூடிய சாக்கெட். ஸோ இதில் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசியில் கனெக்ட் பண்ணும்போது 120 மினிட்ஸில் வந்து 0 to 100 வந்து உங்களுக்கு ரீச் ஆகிரும். அதே நேரத்தில் மற்றபடி சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாடலுக்கு வந்து 5.25 மணி நேரம் வந்து 0 to 100 ஆகுது. ப்ளஸ் அந்த கோ மாடல் கோ அப்படிங்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 55 நிமிஷம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து அந்த 0 to 100 வந்து ஆகுது. 0 to 80க்கான டைம் வந்து ப்ளஸ் மாடலில் 4.25 மணி நேரம், அந்த கோ மாடலில் வந்து 2.25 மணி நேரம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜிங்கோட டைமே வந்து வருது. ரெண்டுமே வந்து அந்த IP67 ரேட்டட் தான். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ரெண்டுமே வந்து அந்த மோட்டருமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டர் தான். பட் இது வந்து அந்த எக்ஸாக்டாக ஹப் மவுண்டட் டைப் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கியர் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹப் மோட்டர் அளவுக்கு வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கோ அது மாதிரி எதுவுமே காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. இது ஈஸியாகவே வீலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த சர்வீசபிலிட்டியுமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ரைட் பண்ணி பார்ப்போம். வண்டியோட பீக் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 8.1 ஹார்ஸ் பவர் ப்ளஸ் வந்து பீக் மோட்டர் அவுட்புட் அந்த டார்க் வந்து நமக்கு 25 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து எக்கனாமி, ரைடு, அப்புறம் வந்து ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரைட் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈக்குவலே போட்டு நமக்கு சிட்டிக்குள்ளாடி ஓட்டுவோம். ஈக்குவலில் பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து, அதாவது இந்த ப்ளஸ் மாடலுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் சொல்கிறாங்க. டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 142 கிலோமீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் டெஸ்டட் ரேஞ்சாக இந்த எக்கனாமி மோட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கான ஸ்பீடுமே வந்து இந்த மோட்லேயே வந்து கிடைக்குது. பிக்கப்புமே வந்து பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ குயிக்காக நமக்கு கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ணணுன்னாலும் எக்கனாமிலே அதுக்கான ஒரு ரஷ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுவே போதும். இந்த மோட்லேயே வந்து நமக்கு டே டு டே யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது தாராளமாக போதும். 2 பேரை நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரைட் மோட் அல்லது வந்து எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் ஸ்டீப்பான இடத்துல ஏறணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட் மோடையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் ஆகட்டும், கூடவே வந்து நமக்கு இப்போது ஓரளவுக்கு ஈஸியாக ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாமே சூப்பராகவே வந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடில் ஆல்மோஸ்ட் ஒரு 45 km/h ஸ்பீடில் அப்படியே வந்து அந்த டாப் ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன இதுதான். ஏன்னா குயிக்காக ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே நம்மளால் போக முடியல. அதே நேரத்தில் ரைட் மோடில் வந்து நமக்கு இன்னுமே ஸ்பீடு போகுது. ரேஸ் மோடு போட்டிங்க, அதாவது ஸ்போர்ட் மோடு போட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ஸ்பீடான 80 km/h ஸ்பீடு வரைக்கும் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ சிட்டியில் சின்ன சின்ன குண்டுக்குழி அதெல்லாமே வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் நம்ம ஓட்ட முடியுது. இப்போ ஸ்போர்ட் மோடு போட்டிங்கன்னா அந்த மேக்ஸிமம் பிக்கப் வந்து கிடைக்குது. உங்களுக்கு 0 to 40 வந்து வெறும் 3.1 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 0 to 40 வந்து வந்துடும். இப்போ ஸ்பீடு கொடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா 70 சும்மா ஈஸியாக ரீச் ஆகுது. அந்தளவுக்கு அந்த ரீஜெனரேஷன் பிரேக்கிங்கும் நமக்கு பெருசாக தெரியல. அதுவுமே வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் ஜூஸ்அப் பண்ணுறதுக்கு சிட்டியில் நமக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட் மோட் ஓகே யூஸ்ஃபுல் தான். பட் வந்து ரேஞ்ச் உங்களுக்கு ரியல் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 60 km தான் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்போர்ட் மோட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சுமே வந்து கிடைக்கும். மற்றபடி அப்பப்போ என்ஜாய் பண்ணி ஒரு ரஷ்ஷாக ஓட்டுறதுக்கு இந்த மோடு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ திருப்பி வந்து நான் எக்கனாமி மோடுக்கே வந்துட்டேன். ஃபுல்லாக ஆக்சிலரேட் பண்ணி என்ன ஸ்பீடு நமக்கு மேக்ஸிமம் போகுது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த மோடில் பார்ப்போம். சில வந்து 45 தான், அப்படியே வந்து லாக்கே ஆயிடுச்சு. அதுலேருந்து கிளிக் பண்ணி ரைடு போட்டதுமே வந்து அப்படியே ஒரு பூஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த பவருமே வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ரைடில் கொஞ்சம் கேஷுவலாக நமக்கு டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக இப்போது சஸ்பென்ஷனை பற்றி நம்ம சொல்லணும். சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஃபர்மர் சைடில் தான் இருக்குது. ரொம்ப குஷனியாக வாலவியாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஸ்டிஃப்னஸில் வந்து வச்சுருக்கிறாங்க. வண்டி ரொம்ப வந்து அப்படியே பவுன்ஸியாக ஃபீல் ஆகாமல் வண்டி கொஞ்சம் பிளான்டடாக நீட்டாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரோக்கன் ரோட்ஸில் அதில் எல்லாமே உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே வந்து தெரியல. அப்படி நம்ம கேஷுவலாக நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா ரைட் மோடில் ஒரு 50 km ஸ்பீடில் வந்து அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை. பிரேக்ஸுமே வந்து ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஷார்ப்பான பிரேக்ஸ் தான்.
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுலேயுமே இந்த ப்ளஸ் மாடலில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்துருக்குது. அதே நேரத்தில் கோ மாடலில் போனீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கிடையாது, ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான். ஸோ கோவில் வந்து இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் உங்களுக்கு பிரேக்கில் இருக்காது, பட் ஸ்டில் டீசெண்டான பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட் மோடு தான் நமக்கு டே டு டே அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவங்க ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிறது மாதிரி உங்களுக்கு அந்த பேட்ரி ஓவரால் அந்த டியூனிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் கூட கான்ஃபிடெண்ட்டாக நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் இருந்திருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு ரிலையபிளான பேக்கேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மற்றபடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு கன்வீனியன்ஸான ஒரு விஷயமும் இருக்குது. இப்போது ஒரு பேட்டரி போனாலும் அதை சீக்கிரத்தில் நம்ம மொத்தமாக வெஹிக்கிளை வந்து பிரித்து மேயாமலே ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஈஸி டு யூஸ் சிட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ப்ளஸ் ஹீரோ அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு நம்பகமாக லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இந்த வண்டி இருக்குது. ஸோ இந்த வீடா VX2ஓட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஸோ ஒரு ரிலையபிளான ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அல்லது வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு EV ஸ்கூட்டர் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடா VX2 ப்ளஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. கோவுக்கு மேக்ஸிமம் நம்ம போகாமல் ப்ளஸ் மாடலில் வந்து ஆப்ஷன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி ரைட் ரிவ்யூலேயே வந்து ஆல்மோஸ்ட் யாருக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டே டு டே சிட்டி யூசேஜுக்கு இல்லை ஆஃபீஸ் கம்யூட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணி போவோம் அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ் இருக்கும்போது, ப்ளஸ் வந்து சார்ஜிங் உங்களுக்கு மெயினாக ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். என்னடா அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் லிவிங்காக இருக்கீங்க, ஒரு 7வது ஃப்ளோர் 8வது ஃப்ளோரில் வீடு இருக்குது, பட் பார்க்கிங்கில் சார்ஜிங்கான ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ரிமூவல் பேட்டரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து வண்டியில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான பையிங் ஆப்ஷனாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நம்ம நம்பர்ஸ் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் பெட்டரான கான்டென்ட் உங்களுக்காக நாங்கள் கொடுக்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.